மிகச்சிறந்த பேரரசை நிறுவிய தஞ்சை மண்ணிலே அப்பேரரசனுடைய வாரிசுகள் தங்களுடைய அடையாள மீட்புக்காக போராடுகிற ஒரு பட்டியல் வெளியேற்ற போராட்டம். இந்த போராட்டம் தமிழர்களை அடையாளப்படுத்துகிற போராட்டம், உழவர் குடியை மேன்மைப்படுத்துகிற போராட்டம், வேளாண்குடியை மேன்மைப்படுத்துகிற போராட்டம். ஆண்டவர்களே, ஆங்கிலேயன் காலத்திலே, அதாவது நீதி கட்சி இந்த நாட்டை ஆண்ட பொழுது 1924 அவன் ஒரு அரசாணை வெளியிடுகிறான். அரசாணை வெளியிடுகிற பொழுது தாழ்த்தப்பட்டவர் என்ற பட்டியலை வெளியிடுகிறான். வெளியிடுகிற பொழுது அதில் வேளாண்குடியை சேர்த்தக்கூடாது, விவசாயிகளை சேர்த்தக்கூடாது என்றெல்லாம் அவன் அதற்கென்று தனியா ஒரு பட்டியலை தயார் செய்து அன்று ஆட்சியிலே இருந்த நீதி கட்சியிடம் வழங்குகிறார்கள். இருந்தாலும் அவர்கள் இவைகளெல்லாம் கண்டுகொள்ளாமல், இது தேவேந்திர குல வேளாளர்கள், குடும்பனார், காலாடி, மூப்பனார், பழகனார், பணிக்கனார், வயக்காரர் என்ற பட்டங்களை பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மல்லர் பெருமக்களாகிய மல்லர் இந்த தமிழர் இனம் அவர்கள் கொடுத்த ஒடுக்கப்பட்ட இனம் என்பதற்காகவோ தாழ்த்தப்பட்ட இனம் என்பதற்காகவோ எந்த ஒரு தகுதியும் இல்லாத ஒரு இனம். இவர்கள் போர் மரபு கொண்ட இனம், இவர்கள் வேளாண்குடிகள், தங்களை சேர சோழ பாண்டிய மரபினர் என்று சொல்லிக் கொள்கிற இனம் என்றெல்லாம் தெரிந்தும் கூட அன்றைய அரசு நம்மை தாழ்த்தப்பட்டோர் பட்டியலை சேர்த்தினார்கள். அப்படி சேர்க்கின்ற பொழுது மாட்டுக்கறி என்பவர்களை எல்லாம் கூட அதில் சேர்த்தினார்கள். தீண்டத்தகாத மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் என்று சேர்த்தப்பட்ட அந்த மக்கள் இனத்திலே கொண்டு போய் இந்த தமிழர் பெருங்குடிகள் சேர சோழ பாண்டிய மரபினரை சேர்த்து விட்டார்கள் என்று சீனிவாச பிள்ளை என்ற தேவேந்திர குல வேளாளர் நீங்கள் சொன்ன எந்த ஒரு, அதாவது தாழ்த்தப்பட்டோர் ஒடுக்கப்பட்டோர் என்ற தகுதி இல்லாத ஒரு சமுதாயம் இந்த தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம், இதை தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்கக்கூடாது என்று கண்டனத்தை அவர் பதிவு செய்தார். இருந்தாலும் அதையும் மீறி இவர்கள் இந்த காரியத்தை செய்திருக்கிறார்கள். இது ஒரு 100 ஆண்டு கால போராட்டம் என்று சீனிவாசன் அவர்கள் இந்த எதிர்ப்பு தெரிவித்து தன்னுடைய கடிதத்தை கவர்னருக்கும் அந்த நீதி கட்சி தலைமைக்கும் அனுப்பினாரோ அன்றிலிருந்து இந்த போராட்டம் ஆரம்பம். சிலர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், இது ஏதோ 10 ஆண்டு காலங்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது குருசாமி சித்தர் ஐயா காலத்தில் இருந்து அவர்கள் எல்லாம் வெளியில் கொண்டு வந்தார்கள் இந்த போராட்டம் 100 ஆண்டு கால போராட்டங்கள் என்று. ஞானசேகரன் இருந்து குருசாமி சித்தர் வரையிலும் தேவ ஆசீர்வாதம். ஆனால் அவர் கூட இதை, அவர் வரலாற்று ஆசிரியர், வரலாற்றை சுட்டிக்காட்டினார். ஆனால் இந்த பட்டியல் வெளியேற்றம் என்பது 100 ஆண்டு கால போராட்டம். இதை இன்று தஞ்சை மண்ணிலே, நாம் நம்முடைய மண்ணிலே, நாம் கோலோச்சிய மண்ணிலே, 46 நாடுகளை பிடித்து ஆண்ட இந்த மண்ணிலே ராஜராஜ சோழன் என் பாட்டன் என்று சொல்லுகிற உறவு கொண்ட இந்த சமுதாயம் தன்னுடைய உரிமைக்காக, தன்னுடைய மெய் கீர்த்திக்காக தங்களுடைய போராட்டத்தை இன்று தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதற்காக வீரநாச்சியார் மரியாதைக்குரிய ரேணுகா மல்லத்தியார் அவர்கள் பட்டியல் வெளியேற்றம் என்பது எதற்காக, பட்டியல் வெளியேற்றம் ஏன் வேண்டும், இந்த பட்டியல் வெளியேற்றத்தை எவ்வாறு சரி செய்து சேர்த்தினார்கள், இது சட்ட சிக்கல் எப்படியெல்லாம் இருக்கிறது என்று ஒரு புத்தகத்தையே வெளியிட்டார். மிக அருமையான புத்தகம், தயவு செய்து வாங்கி படியுங்க. புத்தகம் கொண்டு இருக்கீங்களா? அந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. அதுல ஒவ்வொரு ஜீவோவும் இருக்கு, யார் யார் இதில் உடன்பட்டு இருக்கிறாங்க, ஏன் திட்டமிட்டு இந்த சமூகத்தை பட்டியலில் சேர்த்தார்கள் என்பதை பற்றி நாம் தெல்ல தெளிவாக கூறியிருக்கிறார். இது போன்று நம்முடைய வரலாற்றை சொல்லுகிற ஆதாரம் உள்ள நூட்கள் 28-30 நூட்களுக்கு மேலே எழுதிவிட்டோம். நாம் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அரசியல்வாதி இன்று பேசுகிறார் நம்மை பற்றி. ஏனென்றால் நாம் நம்முடைய வரலாற்றை பேசினோம், ஆகவே அரசியல்வாதி நம்முடைய வரலாற்றை பேசுகிறார்கள். நாம் நம்முடைய வரலாற்றை எழுதினோம், ஆகவே பாராளுமன்றத்திலே ஆளுகின்ற பிஜேபி அரசு 13 எம்பிக்களை வைத்து, வடநாட்டு எம்பிக்களை வைத்து நம்முடைய வரலாற்றை பதிவு செய்து இந்த மக்களை இவர்களுடைய பண்பாட்டு பெயரான தேவேந்திர குல வேளாளர் என்றுதான் அழைக்க வேண்டும் என்று சட்ட வரம்புக்குள் பெயரை கொண்டு வந்தார்கள். காரணம் என்னவென்றால் நம்முடைய அறிஞர் பெருமக்கள், நம்முடைய வரலாற்று ஆய்வாளர்கள், நம்முடைய களப்பணியாளர்கள், சமூக செயல்பாட்டாளர்கள் இவர்கள் எல்லாம் சேர்ந்து உழைத்ததின் விளைவு தெருக்கள் தோறும், கிராமங்கள் தோறும், நகரங்கள் தோறும் நாம் சென்று பிரச்சாரம் செய்து மக்கள் மத்தியில்
ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியதன் விளைவு இந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் இந்த பட்டியல் வெளியேற்றத்தை பற்றி பேசுகிற ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறோம். இது நாம் நமக்காக உருவாக்கி மாற்றானை அண்ணாந்து பார்த்து நம்முடைய உயரத்தை நாம் அறியாமல் போய்விட்டோம். மாற்றானை கொண்டு வந்து பேசினால்தான் நமக்கு பெருமை என்றெல்லாம் ஒரு காலம். இப்பொழுதெல்லாம் அப்படி இல்லை. நம்முடைய இளைஞர்கள் இன்று நம்முடைய வரலாற்றை தெளிவாக பேசுகிறார்கள். அவ்வாறு ஒவ்வொரு இனமும் இப்பொழுது கல்வி கற்று மேலே வந்து விட்டார்கள். ஆய்வாளர்கள் இருக்கிறார்கள், வரலாற்றை ஆய்வு செய்கிறார்கள். அந்தந்த இனத்தினுடைய பெருமையை, அந்தந்த இனத்தினுடைய மெய்கீர்த்தியை, நாங்கள் எந்த பட்டியலில் இருக்க வேண்டும், எவ்வாறு எங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும், எங்களுடைய விலாசத்தை நாங்கள் தான் சொல்ல வேண்டும், அரசியல்வாதிகள் சொல்லுவதல்ல. தேவேந்திர குல வேளருடைய வரலாற்றை மத்திய அரசு பதிவு செய்தது. ஆனால் பட்டியல் வெளியேற்றத்திற்கான கருத்துரையை மாநில அரசிடம் கேட்டு 3 முறை அவர்கள் தபால் அனுப்பியும் மாநில அரசு அதுக்கு செவிசாய்க்கவில்லை. ஏனென்றால் இந்த பட்டியல் வெளியேற்றம் நிகழ்ந்து விட்டால் தமிழர்கள் தங்களை யார் என்று அடையாளப்படுத்துகின்ற ஒரு சூழல் உருவாகிவிடும். தமிழர்கள் ஆட்சி அதிகாரங்களில் வந்து விடுவார்கள். தமிழர்கள் சமூக பெருமை பெற்று விடுவார்கள். தமிழர்கள் சமூக சமத்துவம் பெற்று விடுவார்கள். இவர்களை ஆங்கிலேயன் பிரித்தாண்டதை போன்று பிறமொழிக்காரர்கள் இந்த நாட்டை ஆடுவதற்கு ஏதுவாக இருக்காது என்ற காரணத்தினால் பட்டியல் வெளியேற்றத்தை தடை செய்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் சூழ்ச்சியை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆகவே ஒரு அரசியல் விழிப்புணர்வு, சமூக விழிப்புணர்வு பெற்ற ஒரு சமுதாயத்தை அவ்வளவு எளிமையாக யாரும் ஏற்றிவிட முடியாது. எங்களுக்கு தேவையான சட்டங்களை இயற்றவில்லை என்றால், எங்களுடைய சமுதாயத்திற்கு ஏற்ற பெருமைகளை, எங்களுடைய மெய்க்கீர்த்திக்கு ஏற்ற இடத்தை பட்டியலிலே கொடுக்க வேண்டும் என்று ஏன் நாங்கள் கேட்கிறோம் என்றால், இந்த பட்டியல் இனம் என்ற தாழ்த்தப்பட்ட ஒரு இனத்திலே தீண்டாமை என்ற அசிங்க மறுவறுப்பு இருக்கிறது என்பதால் தான். பிற பட்டியலிலே மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், முற்படுத்தப்பட்டோர் அல்லது பிற சமூக அமைப்பு என்று சொல்லப்படுகிற பட்டியலெல்லாம் கூட அந்த தீண்டாமை இல்லை. இவன் 18% இருப்பதிலேயே மிக குறைவாக சலுகை பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு சமூகத்தை பார்த்து இழிந்தவனாக கருதுகிற ஒரு நிலை இருக்கிறது. இது ஒரு உளவியல் ரீதியாக மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இந்த மக்களை ஒரு வணிகம் செய்ய விடாமல் செய்து விடுகிறது. வணிகத்தில் அவன் வெற்றி பெற்று விட்டால் அவன் கையில எடுக்கக்கூடிய கடைசி ஆயுதம் அவன் ஒரு ஹரிஜன், அவனிடத்தில் சென்றால் வியாபாரம் செய்கிறீர்கள் என்று சுட்டிக்காட்டுகிற நிலை இருப்பதால் ஆண்டோர்கள் சான்றோர்கள் எல்லாம் சேர்ந்துதான் பட்டியலில் இருந்து வெளியேற வேண்டும் என்று சொன்னார்கள். அதைத்தான் பேரறிஞர் குருசாமி சித்தரையா அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், நீங்கள் முற்படுத்த பட்டியலிலே சேர்க்க வேண்டும் என்று சொன்னார். ஏன் தெரியுமா சொன்னார்? ஒவ்வொரு இனத்திலேயும் தன்னுடைய வரலாற்றை உணர்ந்து கொள்ளுகிற பிற்படுத்தப்பட்டவர் இருக்கிறார், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் இருப்பார், முற்படுத்தப்பட்டவர் இருப்பார், அதர் சமூகத்தை சார்ந்தவர் இருப்பார் என்று பார்க்கின்ற பொழுது ஒரு கட்டத்தில் அவர்கள் ஒவ்வொரு சாதியிலும் இருக்கக்கூடிய வரலாற்றை எல்லாம் ஆய்வு செய்து பார்க்கின்ற பொழுது, இந்த இனத்தில் என்னை சேர்த்தது தவறு என்று போராடுகிற நிலை நாளைக்கு பிற்படுத்தப்பட்டவருக்கும் வரும், நாளை மிகவும் பிற்படுத்தப்பட்டவருக்கும் வரும். ஆகவேதான் குருசாமி சித்தரை போன்றவர் என்ன சொல்றார், எங்களை முற்படுத்தப்பட்டவர்கள் சேர்த்து விடுங்கள் என்றார். அதில் ஒரு உளவியல் தாக்கம் இருக்கிறது. நாம் கையை நாம் ஊனி நாமளே நம்முடைய பொருளாதாரத்தை தயார் செய்து கொள்ள வேண்டும். தமிழகத்திலே 1.5 கோடி தேவேந்திர குல வேளர்கள் இருக்கிறார்கள் என்றால், அரசாங்க ஊழியராக அரசு போடுகிற அந்த ஊழியத்தில் இருப்பவர்கள் மீறி போனால் 1 லட்சம் பேர் தான் இருப்பார்கள். மீதம் இருக்கக்கூடிய 1,49,000 பேரும் தன்னுடைய சுய உழைப்பால் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள் என்ற உண்மையை இந்த மக்கள் உணர வேண்டும் என்றால், நீ முற்படுத்தப்பட்ட பட்டியலில் சென்று விடு. உன்னுடைய பொருளாதாரத்தை நீ நிர்ணயம் செய். உன்னுடைய பொருளாதாரத்தை மற்றவர்கள் நிர்ணயம் செய்வதல்ல. ஏதோ பிச்சை போடுவதை போன்று நாங்கள் எல்லாம் போடுகிறோம், நாங்கள் போடுகிற பிச்சையில் தான் இந்த சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு பிம்பத்தை உருவாக்குகிறார்கள். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த ஒவ்வொரு பட்டியலும் இருக்கக்கூடிய மக்களை பொருளாதார அடிப்படையில் அளவீடு செய்து ஆய்வு செய்து அவரை நீக்க வேண்டும் என்று அரசியல் சாசனம் சொல்லுகிறது. ஆண்டான் அடிமையாக இந்த 75 ஆண்டுகளுக்கு மேலாக நம்மை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இவன் சமூக பெருமை பெற்றுவிடக்கூடாது, சமூக உரிமை பெற்றுவிடக்கூடாது, சமூக சமத்துவம் பெற்றுவிடக்கூடாது. அவ்வாறு பெற்றால் தமிழர்கள் முன்னேறி விடுவார்கள் என்ற எண்ணம் பிழைக்க வந்த பிறமொழிக்காரர்களுக்கு இருக்கிறது என்பதை கூறிக்கொண்டு, எனக்கு பின்னால் ஆன்ற பெருமக்கள் எல்லாம் பேச இருக்கின்ற காரணத்தினால் இந்த ஆர்ப்பாட்ட உரையை இத்துடன் நிறுத்திக் கொள்கிறேன். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், பட்டியல் வெளியேற்ற ஆர்ப்பாட்டம்,
மத்திய மாநில அரசுகளே தேவேந்திர குல வேளாளர்களை 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 பட்டியலை விட்டு வெளியேற்று பட்டியலை விட்டு வெளியேற்று இழிவு செய்யாதே இழிவு செய்யாதே இழிவு செய்யாதே இழிவு செய்யாதே தமிழ் குடிகளை இழிவு செய்யாதே தமிழ் குடிகளை இழிவு செய்யாதே இழிவு செய்யாதே இழிவு செய்யாதே இழிவு செய்யாதே வேளாண் குடிகளை இழிவு செய்யாதே வேளாண் குடியை இழிவு செய்யாதே இழிவு செய்யாதே இழிவு செய்யாதே இழிவு செய்யாதே இழிவு செய்யாதே போர் குடிகளை இழிவு செய்யாதே போர் குடிகளை இழிவு செய்யாதே மத்திய மாநில அரசுகளே மத்திய மாநில அரசுகளே ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் பட்டியல் வெளியேற்ற ஆர்ப்பாட்டம் பட்டியல் வெளியேற்ற ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் பட்டியல் வெளியேற்ற ஆர்ப்பாட்டம் பட்டியல் வெளியேற்ற ஆர்ப்பாட்டம் மத்திய மாநில அரசுகளே மத்திய மாநில அரசுகளே குடும்பன்மாரை விடுதலை செய் குடும்பன்மாரை விடுதலை செய் பன்னடிமாரை விடுதலை செய் பன்னடிமாரை விடுதலை செய் கடையன்மாரை விடுதலை செய் கடையன்மாரை விடுதலை செய் தேவேந்திர குல வேளாளர்களை தேவேந்திர குல வேளாளர்களை பட்டியலை விட்டு வெளியேற்று பட்டியலை விட்டு வெளியேற்று சிறைப்படுத்தாதே 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 தாழ்த்தப்பட்டோர் பட்டியல் என்னும் தாழ்த்தப்பட்டோர் பட்டியல் என்னும் கடுமையான சிறையில் அடைத்து கடுமையான சிறையில் அடைத்து தமிழர்களை வதைக்காதே தமிழர்களை வதைக்காதே மண்ணின் மைந்தர்களை ஒடுக்காதே மண்ணின் மைந்தர்களை ஒடுக்காதே ஜெய் தேவேந்திரா ஜெய் தேவேந்திரா